எங்கேயோ போயிடுச்சு, வெட்டுக்காலதானே வச்சாங்க அப்படின்னு பயத்தோடு தேடுறாங்க. குடும்பமே தேட ஆரம்பிக்குது. குழந்தை எங்க, குழந்தை எங்க? கிச்சன்ல போய் பாருங்க, அவன் தங்க போயிடுச்சான். இல்லை இல்லை, அதெல்லாம் எப்படி போறது வாய்ப்பு இருக்கு? பயத்தில் அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பா என்னன்னே பண்ண, குழந்தை எங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தின் மேல் அழையை தாக்க முடியாத அப்பாவும் அழ ஆரம்பிக்கிறாரு. சோகத்தில் மூழ்கி இருக்கும் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அழுது கொண்டிருக்கும் அம்மா கண்ணீரோடு இருக்கும் குடும்பத்தில் திடீர்னு கதவு சத்தம் கேக்குது. தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வராரு. அம்மா தாமதத்துக்கு மன்னிச்சிருக்க, என்ன ஆச்சு? குழந்தை பிறந்தநாள் சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க. இல்லையா, குழந்தை காணாம போயிடுச்சு, அதான் பயந்துட்டு இருக்கிறோம். குழந்தை அங்க இருக்கு, குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆட்டம் போட்டதுல குழந்தைய தூக்கி அடிச்சுட்டாங்க போல. குழந்தை அந்த ஓரத்துல கிடக்குது, அதை பார்த்து குழந்தை கடிச்சிருச்சு. அம்மா பயப்படுறாங்க. எங்க குழந்தைக்கு மூச்சு பேச்சே காணும் அப்படின்னு என்ன சொல்றேன்னு அப்பா போய் பார்க்க. சரி, உடனே மருத்துவருக்கு போன் பண்ணா. நண்பர் சொல்றாரு, பார்த்தா மருத்துவர் பாளையம் போறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். இதுக்கு மேல குழந்தை காரணம் சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. சரி செவிப்போம், எல்லோரும் போடுறாங்க. ஏசப்பா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். இதனால் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அதை மறந்துட்டு எங்க வீட்டு பிறந்த நாள், என் பிறந்த நாள்னாவே நினைச்சு விளையாடிட்டேன். எனக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா, இது ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க அப்படி என்று குடும்பம் சிரிக்கிறது. ஜெபம் முடிந்தது. திடீரென்று குழந்தை அழுகிற சத்தம். குழந்தை உயிர் பிச்சுக்கிச்சு, அதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சந்தோஷமா அழுது கொடுத்து